ஆண்டவரும் மருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மருமை வாத்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற அந்த நல்லது ஒரு காலை நேரத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்தமாய் தேவ சமூகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவருடைய தயவினால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் பல இடங்களில் பல சீற்றங்களினால் ஜனங்கள் அழிக்கப்பட்டு பல மரணங்கள், சின்ன சின்ன வயது உள்ளவங்க, இன்னும் வாழ வேண்டியவங்கெல்லாம் சீக்கிரமாக அவங்களுடைய ஆயுசுகள் முடிந்து அவங்க மரணத்தை தேடுகிறதான, மரணத்தை தழுவி கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலை. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு மரணம் ஏற்பட்டு இருக்கும்னா பூர்ண வயதில் 90 வயது, 80 வயது, 78 வயது அப்படி போல் அவங்க வாழ்க்கை இருந்து நம்முடைய தாத்தா பாட்டியோட காலத்தில் அவங்க மரிச்சிருப்பாங்க. நாள்பட அவங்க காலகட்டங்கள் குறைந்து 60 வயது, 80 வயது வாழ வேண்டியவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே இப்போது மறிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. மரணம் யாரையும் விட்டு வைக்கல. அநேக இடத்துல மரணங்கள், அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். இந்த பேனர்ஸுங்க, கட் அவுட்ஸுங்கள, சின்ன சின்ன வயசுங்க வாழ வேண்டியவங்க பார்த்தா ஐயோ இன்னும் வாழ்ந்திருக்கணுமே, பரிதாபத்துக்கு ஒரு காரியம். 24 வயசு, 32 வயசு, 18 வயசு, 43 வயசு, இப்படிப்பட்டவங்க அநேகர் மரித்திருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் பல காரியங்கள் நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் செயல்பட்டாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் அவர் நமக்கு துணை நின்று நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டுடைய சமூகம் எவ்வளவோ நமக்கு பாக்கியமாக இருக்கிறது. இந்த நாளில், இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் அதிக வாசிங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, இது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இனி வரப்போகிற நாட்கள், வருஷங்கள், காலங்கள் எப்படி இருக்குமோ நம்முடைய பிள்ளைங்களுடைய நாட்கள். அதனால் தீங்கு வருவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து பிள்ளைங்களை தேவனுடைய சமூகத்தில் நடத்துவதற்கு ஏதுவான காரியங்களை பெற்றோர்களாக இருக்கிற நாம் ஒரு சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு இந்த காரணத்தில் காண்பித்து கொடுத்து ஒரு விசேஷத்தை ஜபத்தை உங்களுக்கு ஏறெடுக்க நான் யோசிக்கிறேன். அதனால் ஏசாயாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனம், தி புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 22 அண்ட் வர்சஸ் 22 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேலே வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாத படிக்கு அவன் பூட்டுவான். என் அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம். எங்கேயோ பிரயாணிக்கிறோம், வெளியில் போகிறோம்னா முதல் நம்ம செய்கிற காரியம் வீடை நல்லா பூட்டி அதை இழுத்து பார்ப்போம், பூட்டு திறக்கதா, வீடு நல்லா பூட்டி இருக்கிறோமான்னு சொல்லி. பாதுகாப்பு. திறவுகோல் என்பது ஒரு அதிகாரம், பூட்டப்பட்டு இருக்கிற ஒரு பாதுகாப்பு. இந்த காலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிகாரமாக இருக்கிறார். அதே விதத்தில் பூட்டப்பட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு உள்ள தேவனாக இருக்கிறார். பாதுகாப்பு. தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு தான். தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு அதிகாரம். எல்லாவற்றையும் அழகாக நம்ம நேர்த்தியாக செயல்படலாம். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டுடைய வார்த்தை பாருங்க. தாவீதுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் தோளின் மேலே தாவீதுக்கு திறவுகோல் ஆண்டவர் வைத்திருக்கிறார்னு சொல்லி. an authority, ஒரு அதிகாரம். இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், இந்த திறவுகோலை வைத்து அவன் பூட்டவும் முடியும், அவன் திறக்கவும் முடியும். ஏன்னா தேவன் அவனோடு கூட இருக்கிறார். பூட்டக்கூடியதை திறக்கலாம், திறக்கக்கூடியதை பூட்டலாம். ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகிற, is using an authority, is having a power of authority. A power, God's power is with David always. தேவனோடு வல்லமை, தேவனுடைய வல்லமை தாவீதோடு கூட எப்பவுமே
பயணித்தது. அதனால தான் அவன் அதிகாரமுடையவனாக இருந்தான். He was having all kinds of authority. தேவன் அதனால தான் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த கால நேரத்தில் பாருங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்படி இருக்கிறார்னா திறவுகோலுடைய தேவனாக இருக்கிறார். authority of key, authority of holding the key. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ, what all has been shuttered, what all has been locked, எதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நடைமுறையில் நீ உபயோகப்படுத்தக்கூட படாதபடிக்கு விரோதமாய் பூட்டப்பட்டு இருக்கிறதோ, அந்த காரியங்களை திறந்து கொள்ளும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் உனக்கு அதிகாரத்தின் தேவனாயிருக்கிறார். is an authority God. All power and might he is having. தேவனுக்கு எல்லா வல்லமையும் அதிகாரமும் உண்டு. ஒருவேளை பூட்டப்பட்டு இருக்கிற அநேக காரியங்கள் உனக்கு முன்பதாக இருக்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ வாழ்க்கையில், எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ, நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு, நீ ஆளக்கூடாதபடிக்கு, நீ அதிலுக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடிக்கு எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ, இந்த காலை நேரத்தில் நான் ஆராதிக்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தாவீதின் திறவுக்குள்ள உடையவராக இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் திறந்து ஆளுகை செய்வதற்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். Yes, he is giving a big authority to rule over everything in your life. நீ ஆண்டு அனுபவித்துக் கொள்ள தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால தான் வசனம், தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேலே வைப்பேன். What a mighty word it is. திறவுகோல் என்பது ஒரு அதிகாரம். திறவுகோல் என்பது ஒரு அதிகாரம். அந்த திறவுகோலை வைத்து தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். பூட்டப்பட்டு இருக்கிறத திறக்க முடியும், திறக்கப்பட்டு இருக்கிறத பூட்ட முடியும். ஆகிய இந்த கால நேரத்தில் எதெல்லாம் உனக்கு பூட்டப்பட்டு இருக்கிறதோ, என் தேவனாகிய கர்த்தர் அவர் வார்த்தையின் ஊடாக உனக்கு எல்லாவற்றையும் திறக்கிறவராக இருக்கிறார். எதெல்லாம் சாத்தான் திறந்து வச்சிருக்கிறானோ, திறக்க வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி, திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறதான பிரச்சனை, திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறதான துருத்தி, எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவர் இந்த கால நேரத்தில் அவர் பூட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் தாவீதினுடைய திறவுகோலை அவன் தோளின் மேலேயே வைத்தார். ஏன்னா திறக்கப்பட்டு இருக்கிறத பூட்டுவதற்கும் பூட்டப்பட்டு இருக்கிறத திறப்பதற்கும் உடையதான அந்த அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவனும் திறக்க முடியாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த கால நேரத்தில் பிசாசு உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த காரியமும் உனக்கு விரோதமாக கொந்தளிக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் அவர் பூட்டி உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை அது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது, ஆளுகையை கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எல்லா விதத்திலும் நமக்கு பலனாக இருக்கிறது. இந்த காரணத்தில் பாருங்கள், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேலே வைப்பேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். What a authority word it is. A powerful word, a mighty word. The Lord brings to your life this morning. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. திறவுகோல் என்பது ஒரு அதிகாரம், பூட்டப்படுகிறது ஒரு பாதுகாப்பு. தேவன் அதிகாரமும் பாதுகாப்புமாக இந்த கால நேரத்தில் உனக்கு இருப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தாவீதின் திறவுகோலுடையவர் நீரையா, திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த கால நேரத்தில் கர்த்தர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கவனித்த உடைய பிள்ளைங்க வாழ்க்கை எதெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கிறதோ உம்முடைய அதிகாரத்தின் திறவுகோல் நீர் திறப்பீராக. எதெல்லாம் பிசாசு திறந்து வைத்திருக்கிறானோ ஆண்டவரே, கண்ணியும் பிரச்சனையும் வியாகுலத்தையும் ஆண்டவரே போராட்டத்தையும் எல்லாவற்றையும் நீர் பூட்டி உடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தருவீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.